அகில இந்திய அளவில் ஏற்கனவே பின்னடைவை சந்தித்து வரும் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவதற்கான சூழல் இல்லை என கூறப்படுகிறது. எனவே இறுதியில் திமுக நிர்ணயிக்கும் தொகுதி எண்ணிக்கையில் காங்கிரஸ் சம்மதிக்க வேண்டிய நிலை உருவாகலாம் என்று அரசியல் வட்டாரங்கள் மதிப்பிடுகின்றன. மொத்தத்தில் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைவது உறுதியாகும் நிலையில்தான் அரசியல் நகர்கிறது. அடுத்த சில நாட்களில் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு உட்பட அனைத்து முக்கிய முடிவுகளும் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை காங்கிரஸ் கூட்டணியில் இருந்து விலகாமல் தேமுதிக கூட்டணிக்கு வரவும் வாய்ப்பு இருக்கிறது. அப்படி வந்தால் திமுக தலைமைக்கு சற்று நெருக்கடி ஏற்படலாம் என சொல்லப்படுகிறது. காரணம், கடந்த தேர்தலின் போது காங்கிரசுக்கு 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு பிற கட்சிகளுக்கு 2 முதல் 10 சீட்டுகள் வரை ஒதுக்கப்பட்டது. தற்போது தேமுதிக வந்தால் அந்த கட்சிகளின் சீட்டுகள் குறைக்கப்படலாம் என சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு தேர்தலை விட இந்த தேர்தலில் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் என திமுக கூட்டணி கட்சிகள் கூறி வரும் நிலையில் தேமுதிக வந்தால் அவற்றின் சட்டமன்ற தொகுதிகள் எண்ணிக்கை குறையும் வாய்ப்புள்ளது.